வணக்கம். ஒரு நல்ல ட்ரெய்லர் ஒரு படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாகும். ஒரு சிறப்பான ட்ரெய்லர் அந்த படத்துக்கான ஓப்பனிங்கே என்ஷூர் பண்ணும். அப்படி முதல்ல ஒரு டீசர் தென் ஒரு ட்ரெய்லர்னு ரெண்டு ப்ரிவியூவில் எதிர்பார்ப்பையும் அதிகமாக்கி நல்ல ஓப்பனிங்கும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய டீம். தியேட்டர் ஓனர்ஸுக்கு ஒரு ஷோ, செலக்டடாக சிலருக்கு இன்னொரு ஷோன்னு ப்ரிவியூலாம் போட்டு அதை பார்த்து எல்லாரும் பாராட்ட பிரசன்ட் மீடியாவுக்கான ஷோவை 2 நாள் முன்னாடியே ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. டீசர் ட்ரெய்லரில் இருந்த அதே ஃபன் அண்ட் எமோஷன் படத்துலையும் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி இலங்கையிலிருந்து இல்லீகலாக தமிழ்நாட்டுக்கு வராங்க சசிகுமார் அண்ட் ஃபேமிலி. இயல்புலேயே சசிகுமார் ரொம்ப கைண்டான ஒரு மனுஷன். சிம்ரனுடைய அண்ணன் யோகி பாபு ஹெல்ப்போட சென்னையில் ஒரு ஏரியாவில் இவங்கெல்லாம் வீடு எடுத்து தங்குறாங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதுக்கான போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேஷவ் நகர் அப்படிங்கிற அந்த நெய்பர்ஹுட்டில் இவங்க வாழ்க்கை பில்ட் ஆகுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அதை போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற சசிகுமாரும் அவர் குடும்பமும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சுதா, அந்த ஏரியா ஆட்களுக்கு இவங்களை பற்றின உண்மை தெரிஞ்சுதா இல்லையா, அந்த பாம் பிளாஸ்டுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் என்ன, போலீஸ் இவங்களை நெருங்கினாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. சிலோன் தமிழர்களா? ஆல்மோஸ்ட் எல்லா இயக்குநர்களுமே ஆக்ஷன் வயலன்ஸ் ஜோனுக்கு போயிட்டாங்க. சுந்தர் சி காமெடி கிளாமர்னு கமர்ஷியல் ரூட்ல போயிட்டு இருக்காரு. முழுக்க ஃபீல் குட்டா பாசிட்டிவா படம் எடுக்கிற விக்ரமன், ராதாமோகன் மாதிரியான இயக்குநர்கள் இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் குட் நைட், குடும்பஸ்தன் மாதிரியான படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட அப்பீல் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃபீல் குட் ஜோன்ல இன்னொரு சாமிங்கான படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார், சிம்ரன், மிதுன், கமலேஷ்னு இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஆடியன்ஸுக்கு ஒரு பதட்டம் இருக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அதை ட்ரெய்லர்லேயே கொண்டு வந்துட்டார் இயக்குனர். ட்ரெய்லர் பார்க்காதவங்களுக்கு படம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்துலேயே அந்த கனெக்ட் வந்துடும். சசிகுமாரோடைய முகத்தில், பாடி லாங்குவேஜில் அடிப்படையிலேயே ஒரு வெள்ளந்தித்தனம் இருக்கிறதுனால அன்பான, அப்பாவியான, நியாயமான மனுஷன் அப்படிங்கிற கேரக்டரில் பர்ஃபெக்டாக இருக்காரு. கேஷவ் நகர் ஜீசஸே இவர் தான் அப்படின்னு சொல்கிற லெவலில் அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிம்ரனுக்கு பெர்ஃபார்மன்ஸாக பெரிய வேலை இல்லை, பட் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சின்சியராக செஞ்சுருக்காங்க. இவங்க கேரக்டர்லேயும் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அதை சிம்ரன் தன்னுடைய நடிப்பில் ரொம்ப இயல்பாக கொண்டு வந்துடுறாங்க. முதல் பையனா மிதுன் ஆவேஷம் படத்தில் பார்த்துருப்பீங்க. ரீசனபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை இங்கேயும் கொடுத்துருக்காரு. பக்ஸ் என்கிற பகவதி பெருமாள் கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அதை வச்சு வர சில காமிக்கல் மொமெண்ட்ஸ்லாம் என்ஜாயபுளாக இருந்தது. அவரும் அதை நல்லாவே நடிச்சிருந்தாரு. இளங்கோ குமரவேல், MS பாஸ்கர், ரமேஷ் திலக்னு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் கேரக்டரில் பிரசன்னா எஃபெக்டிவாக இருக்காரு. இதில் ஹைலைட் சசிகுமாரோடைய 2வது பையனா வர கமலேஷ் தான். எப்படி இன்கிரெடிபிள்ஸ் 2 படத்தில் கடைசி குழந்தைய வச்சு நிறைய ஃபன் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாங்களோ, அதே மாதிரி கமலேஷோட இந்த கேரக்டர் வச்சு ஹிலேரியஸா செம்மையா ஃபன் மூமெண்ட்ஸை இந்த படத்திலும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அது என்ஜாயபிளாகவும் இருந்தது. ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி அதை ஒரு சீக்வன்ஸில் கவுண்டராக அந்த பையனை வச்சு சொன்ன விதமும் செம்மையாக இருந்தது. அதே மாதிரி சில பல படங்களுக்கு அப்புறம் யோகி பாபு வர எல்லா சீன்ஸ்லையுமே காமெடி ஒர்க்காக இருந்தது. இந்த கதைக்கு தேவையான ஒர்க்கை சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் விஸ்வநாதன், எடிட்டர் பரத் விக்ரமன் 2 பேருமே தந்திருக்காங்க. ஷான் ரால்டன் இசையில் பாடல்கள் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அவருடைய குட் நைட் பிளஸ் இன்னும் சில BGM பாடல்களுடைய ஹேங் ஓவரை படம் முழுக்க ஃபீல் பண்ண முடியுது. ஃபீல் குட் படம், ஸோ இனிமையான பின்னணி இசை ஒலிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் செட்டிலா இருந்திருக்கலாம். இலங்கையிலிருந்து தப்பிச்சு வந்த குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கஷ்டப்படுற அப்பா, அவருக்கு டோட்டல் சப்போர்ட்டா நிக்கிற அம்மா, டிகிரி படிச்சுட்டு அதனால எந்த யூஸும் இல்ல, எமோஷனலாவும் டிஸ்டர்ப் ஆயிருக்கிற, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பெரிய பையன், இந்த குடும்பத்துக்குள்ளேயே நிறைய டிராஜிக் கதைகளை சொல்லியிருக்கலாம். பட் இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் இந்த சோகத்திலேருந்து காமெடி டெரைவ் பண்ணி கொஞ்சம் எமோஷனையும் கலந்து கட்டி ஸ்மார்ட்டான ஒரு பேக்கேஜில் இந்த படத்தை டெலிவர் பண்ணியிருக்காரு. லைட்டாக எமோஷன், கொஞ்சம் சென்டிமெண்ட், தென் அந்த மொமெண்ட் ஹெவியாக பில்ட் ஆகாமல் டிஃப்யூஸ் பண்ணுற ஹியூமர்னு, இதுதான் இந்த படத்துடைய மேஜிக் ஃபார்முலா. இன்ஃபேக்ட் ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கிற முதல் சீக்வன்ஸ்லேருந்தே இதான் இந்த கதையுடைய ஃபார்மேட்னு செட் பண்ணிடுறாரு இயக்குனர். சென்னையில் இவங்க செட்டில் ஆகிறது, ஹவுஸ் ஓனர் பகவதி பெருமாளுடைய இன்ட்ரோ, MS பாஸ்கர் கேரக்டர், சசிகுமார் அவர்கிட்ட வேலை செய்கிற சீன்ஸ், ராமேஸ்வரத்தில் நடக்கிற பிளாஸ்ட்னு கேரக்டர்ஸையும் சூழலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிக்க முதல் பாதியும் முடிஞ்சிடுது. அண்ட் முதல் பாதியில் செம்ம ஹெவியான ராதாமோகன் ஃபிளேவர் இருக்கு. MS பாஸ்கர், இளங்கோ குமரவேலுடைய காஸ்டிங் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். அண்ட் அந்த காலனி வீடுகள், கேரக்டர்ஸ், கொஞ்சம் நாடகத்தனமான சில காட்சிகள், ஷார்ட் வேல்யூக்காக திடீர்னு வர ஒரு டெத் சீன், இதெல்லாமும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. அண்ட் முதல் பாதியில் பல காட்சிகள் சசிகுமார் கேரக்டர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்காகவே வைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அண்டர் கரண்ட்ல அந்த கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு சின்ன த்ரெட் அண்ட் முதல்லயே நமக்கு உருவான சின்ன கனெக்ட் இந்த போர்ஷன்ஸை பாசிபிளா மாத்துது. செகண்ட் ஹாஃப்ல அகைன் சசிகுமார் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிற சொல்ற மாதிரி திரும்பவும் சீன்ஸ் வருது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே லேசா டெவலப் ஆகிற மிதுன் யோகலட்சுமியோட ட்ராக் நல்லா எழுதப்பட்டிருந்தது. முக்கியமா ஒரு சீன்ல யோகலட்சுமி சொல்ற அந்த ஒரு டயலாக் செம்ம தாட். அண்ட் இயக்குனரே ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற பிளாஷ்பேக் ரொம்ப கன்வீனியன்டான கன்ட்ரைவ்டான ரைட்டிங்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்க அகைன் ஒரு எமோஷன்
எமோஷனை வச்சு அதை சரி கட்ட ட்ரை பண்ணாலுமே கூட அவ்வளோ அழுத்தமாக அது ஒர்க் ஆகலை. ரொம்ப மெலோ ட்ராமாட்டிக்கான ஒரு அப்ரோச், அதை இன்னும் கூட ஆர்கானிக்காக கொண்டு வந்திருக்கலாம். பட் இதே செகண்ட் ஹாஃப்ல 2 சாலிடான சீக்வன்சஸ்ல இந்த படத்தை வெற்றிகரமாக கரை சேர்க்கிறாரு இயக்குனர் ரவிஷன். முதல் சீக்வன்ஸ் சசிகுமார் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர லென்த்தியான ஒரு சீன். அந்த சீனோட ஸ்டேஜிங் சுமாரா இருந்தாலும் ரைட்டிங்ல மாறி மாறி வர எமோஷன்ஸ்ல அதை ஓவர் கம் பண்ணிருக்காங்க. அந்த சீன் முடிகிற விதம் நல்ல ஃபன். தென் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எதிர்பாராத விதமா அதுல நடக்கிற ஒரு விஷயம், அது ஸ்மார்ட்டா ரிவீல் பண்ணப்பட்ட விதம், ரெண்டுமே பக்காவா ஒர்க் ஆயிடுது. எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாத அந்த கிளைமேக்ஸ்ல ஃபோர் ஷேடிங் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ். அண்ட் அந்த எண்டிங் எனக்கு செக்ஸ் எஜுகேஷன் சீரிஸ்ல முதல் சீசன்ல 5வது எபிசோடோட எண்டிங்கை ஞாபகப்படுத்திச்சு. அதுவும் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி விசு மீட்ஸ் ராதா மோகன் இன் அன் அப்கிரேடட் வெர்ஷன் கைண்ட் ஆஃப் படம். ஒரு நீட்டான பாசிட்டிவான ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஃபீல் குட் திரைப்படம். தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த படைப்பான்லாம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் நான் எமோஷனலாக ஃபீல் பண்ணல. பட் ஸ்டில் கண்டிப்பாக நல்ல படம். இயர் அண்ட் லிஸ்ட்டில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல படம் தான். இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்கள். படம் நாளைக்கு மே 1ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள்.